இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு நமக்கு சிந்தனைக்கென்று கொடுத்துள்ள பகுதி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 37. ஆண்டவர் இயேசு ஒரு மனிதன் வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் குறிப்பிடுகிறார், முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அப்படின்னா சரண்டர் ஆகிறது, அப்படின்னா ஒபேயிங் த வில் ஆஃப் காட் அட் ஆல் காஸ்ட். நமக்கு என்ன நேர்ந்தாலும் அவர் சொல்லுவதை கேட்பது. சூழ்நிலைக்கேற்ப நாம் வளைந்து கொடுப்பதல்ல, கடவுளுக்கு முழுமையாக எல்லா சூழல்களிலும் வளைந்து கொடுப்பது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். இப்படி கடவுளுக்கு வளைந்து கொடுப்பதில் முதன்மையாக இருப்பது என்ன என்று சொல்லுகிறார். நல்ல சமாரியன் உவமை. இந்த நல்ல சமாரியன் உவமையில் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்ன என்றால், யாருக்கு உதவி தேவையோ, நம்மால் எவ்வளவு முடியுமோ அத்தனை உதவிகளையும் தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பது. at all costs, giving him at all costs anything that is needed. அன்பானவர்களே, அது பலருக்கு கடினமாக உள்ளது. காரணம் என்ன? சுயநலம் தடை செய்கிறது. சுயநலம் தடை செய்கிறது. சமுதாய ஸ்டேட்டஸ் அது தடை செய்கிறது. லேவியர் வந்தார், பார்த்து விட்டு போய்விட்டார். குரு வந்தார், பார்த்து விட்டு போய்விட்டார். அவர்களுடைய ஸ்டேட்டஸ் தடை செய்கிறது. அவர்களுடைய வெறும் பக்தி முயற்சிகள் தடை செய்கிறது. சடங்காச்சாரங்கள் தடை செய்கிறது. அந்த சடங்கிலே உள்ள உண்மையான அந்த கோர் பாயிண்ட், லவ் ஆஃப் காட், அது தடை செய்யாது இல்லையா? லேவியும் குருவும் அதை சடங்காக நிறைவேற்றுபவர். கடவுளுக்கு பலி செலுத்தி தங்களையே ஒப்பு கொடுப்பதாக இல்லை. அதுதான் அந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சடங்குகளில் அடையாளங்களில் ஒன்றுமல்ல. அடையாளம் எதற்கு அடையாளமாக இருக்கிறதோ அந்த கடவுளை, அந்த அன்பை நாம் முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அன்பிற்குத்தான் 1 கொரிந்தியர் 13:1-10 வரை பார்க்கிறோம். என்ன வலிமை, என்ன ஆற்றல், என்ன விதமான கொடைகள் இருந்தாலும் கூட அன்பு இல்லை என்றால் இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அன்பே கடவுள். யோவான் எழுதிய 1 திருமுகம் 4:8 வாசிக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாழ்க்கை சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். எங்களை சுற்றியுள்ள மனிதர்களுடைய மனநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம். எங்கள் மனம் எப்பொழுதும் மாறாது உம்மின் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு ஆவியின் அருளை தருவீராக. அதை நாங்கள் அன்றாடம் செயல்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.